அனைவருக்கும் வணக்கம். இது கோல் பாகம் 18. அலெக்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு ரெடியாக இருக்க சொன்ன 2வது நாள் அவரோட ரூமில் உட்காந்துருந்தார். அவரோட ஃபோன் அடிச்சது. எடுத்து பேசினா அந்த பக்கம் பேசுனது நக்கமோரா. பாஸ், நீங்கள் கேட்ட டேட்டாலாம் ரெடியாக இருக்குது, கூடவே கொஞ்சம் ப்ராப்ளங்களும், கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் ரூம் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னார். அலெக்ஸ்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கவலையாக இருந்தது. எதுக்கு சந்தோஷம் அப்படின்னா, எல்லா டேட்டாவும் கையில் இருக்குது. நாக்கமோரா சொன்னார்னா கண்டிப்பாக சொன்னபடி செஞ்சிருப்பார். கவலை எதுக்குன்னா, எந்த மாதிரி புது ப்ராப்ளம் வரப்போகுதோ அப்படின்ற கவலையோடவே போனார். அவர் கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ளே போகும்போதே கவனிச்சார். கான்ஃபரன்ஸ் ரூமில் ஸ்டேசி, பாப் டோனவன் அண்ட் நாக்கமோரா எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்களோட கையில் பிளான்ட்டில் லாஸ்ட் 6 months நடந்த ஆக்டிவிட்டீஸோட மொத்த டேட்டாவும் அவரோட கையில் இருந்தது. கூடவே அவங்கள சுற்றி சாப்பிட்டு முடித்த சாண்ட்விச் பேப்பர், சாக்லேட் பேப்பர், காஃபி கப், சுருட்டி தூக்கி போட்ட பேப்பர் நாப்கின், இப்படி கான்ஃபரன்ஸ் ரூமே ஒரு போர்க்களம் மாதிரி இருந்தது. இதெல்லாம் கவனிச்சுட்டே அலெக்ஸ் உள்ளே வந்தார். அலெக்ஸ் உள்ளே வரதை பார்த்ததும் நாக்கமோரா நிமிர்ந்து பார்த்தார். அலெக்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டேட்டாவும் ரெடியாக இருக்குது. நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா, நம்ம டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு தேவையான மிஷின் மெட்டீரியல் இதெல்லாம் சரியான அளவு இருக்கா அப்படிங்கிறதுல தான் என்னோட கணக்கு ஆரம்பிச்சது. அஃப்கோர்ஸ் மெட்டீரியலை பற்றி சொல்லவே தேவையில்லை, நிறையவே ஸ்டாக் இருந்தது. இன்வென்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே நம்மளோட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்பட ஒன்றும் இல்லை. அடுத்து மிஷினோட கணக்கெலாம் பார்த்தேன். இட் வாஸ் அ ஷாக். ஆன் பேப்பரில் சில மிஷின் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு, பட் ஆக்சுவலாக பிளான்ட்டில் போய் பார்த்தா அந்த மிஷின்லாம் காணோம் அப்படின்னார். இதை கேட்டதும் அலெக்ஸுக்கு தலையை சுற்றிருச்சு. என்னது, ஆன் பேப்பரில் மிஷின் இருக்குது, பிளான்ட்டில் இல்லையா, என்னங்கடாது அப்படிங்கிற மாதிரி பாப் டோனவன் பக்கம் திரும்பினார். வாட் இஸ் ஆல் திஸ் பாப் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பாப் ரொம்ப கூலா, பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரோபோக்கள் சில பல மெஷினோட ப்ராசஸை கம்பைண்டாக செய்யும் அப்படிங்கிறனால அந்த பழைய மெஷின்ஸ்லாம் தூக்கி போட்டோம், இன்ஃபேக்ட் வித்துட்டோம். இது ஒன்றும் ரகசியமாக நடக்கலையே, உங்களுக்கு தான் தெரியுமே, அநேகமாக மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா அப்படின்னார். அப்போ தான் அலெக்ஸ்க்கும் ஞாபகம் வந்தது. மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சியை கொண்டு வரதுக்காக பழைய சில மிஷின்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு 2-3 பழைய மிஷின்ஸ் இண்டிவிஜுவலாக செய்ய வேண்டிய வேலையை ஒரே ரோபோ மொத்தமாக செய்கிற அளவுக்கு எஃபிஷியண்டான ரோபோக்கள் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் அலெக்ஸ் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஓகே நக்கமோரா, ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? மார்க்கெட் டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு தேவையான மெட்டீரியலை பற்றி சொல்லிட்டீங்க, மெஷின்ஸை பற்றி சொல்லிட்டீங்க, ஸோ அடுத்தது எம்ப்ளாயீஸ் தானே அப்படின்னார். அதுக்கு நக்கமோரா, இல்லை, நாங்கள் எம்ப்ளாயீஸ் அண்ட் மிஷின்ஸ் அப்படின்னு தனித்தனியாக பார்க்காம ரெண்டையும் ஒவ்வொரு யூனிட் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னார். அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் பார்த்தார். நாக்கமோராவே தொடர்ந்து பேசினார். நம்மளோட ப்ரொடக்ஷன் அவுட்புட் ஒவ்வொன்றையும் ஒர்க் சென்டர் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டிங் செக்ஷன் அப்படின்னா அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் லெட்ஸே ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு ஒர்க் சென்டராகவும், அதே போல் அந்த வெல்டிங் செய்கிற மெஷினை ஒரு ஒர்க் சென்டராகவும், அந்த மெஷினை செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மெஷினிஸ்ட்டை இன்னொரு ஒர்க் சென்டர் அப்படின்னும் நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ குறுக்க பேசின பாப், பாஸ் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, என்னென்ன ஆர்டர் எந்தெந்த ஒர்க் சென்டரை தாண்டி போகுது, அப்படி தாண்டி போகுது அப்படிங்கும்போதே ஆப்வியஸ்லி அந்த ஒர்க் சென்டரோட ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு நம்ம ஜோனா சொன்னதை எடுத்துப்போம். அவர் என்ன சொன்னார், மெயினாக பாட்டில்நெக் ரிசோர்ஸ் அண்ட் நான் பாட்டில்நெக் ரிசோர்ஸ் அப்படின்னு பிரிக்க சொன்னார். ஸோ ஒர்க் சென்டர் ஒன்று பிரித்த உடனே அந்த ஒர்க் சென்டரில் சப்போஸ் நிறைய ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தேங்கியிருக்கு அப்படின்னாலே நேச்சுரலி அந்த ஒர்க் சென்டர் பிகம் பாட்டில்நெக் ரிசோர்ஸ் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வேலை செஞ்சோம் அப்படின்னார். வெரி குட் அப்படின்னு அலெக்ஸ் சொன்னார். தொடர்ந்து பேசுகிற நாக்கமோரா, அடுத்து மெஷின்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஒவ்வொருத்தரும் என்னென்ன லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒவ்வொன்றும் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கு, எவ்வளோ வேலை செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது சப்போஸ் மெஷின் அப்படின்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவும் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் சில நேரம் மெஷினை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நேரத்தை மொத்த ரன் டைம்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம். சேம் இஸ் த கேஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயி ஷிஃப்ட்டுக்கு நடுவில் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் காஃபி பிரேக் எடுத்துக்கிறாங்க, அதையும் மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா எம்ப்ளாயோட கேப்பபிலிட்டியும் நமக்கு கிளியர் கட்டாக தெரியும்.
ஸோ கணக்கும் கண்டிப்பாக கரெக்டாக வரும் அப்படின்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ் நாக்குமரோட தோலை தட்டி கொடுத்து, அமேசிங் அமேசிங், ஸோ ஃபார் யூ ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப், நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் நாக்கமராவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து பேசின அவர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஜெக்ஷன் மோல்டிங் அப்படிங்கிற வேலையை மட்டும் லாஸ்ட் 1 மந்த்தாக அப்சர்வ் பண்ணதில்ல, மொத்தம் 260 hours ஆஃப் ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுது. வேறஸ் அந்த மெஷினோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு பார்த்தா அது 280 hours. ஸோ இங்கே எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஏன்னா நமக்கு தேவையான கெப்பாசிட்டியை விட 20 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ நேச்சுரலி இந்த பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் அண்ட் நான் பாட்டில் நெக் ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னார். அலெக்ஸ்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சவங்க அவ்வளோ குயிக்காக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ வேல்யூபிளான டேட்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து பேசின நாக்குமாரா, இன்னொரு விஷயம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அலெக்ஸ். இந்த நான் பாட்டில்நெக் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் இல்லை. ஆனால் சில ஒர்க் சென்டரில் அவ்வளோ ஈஸியாக எங்களால் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ண முடியல. அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ப்ரைமரி ரீசன்னு பார்த்தா, நமக்கு கிடைக்கிற ஆர்டரை பொறுத்து, அதுக்கான ப்ரையாரிட்டியை பொறுத்து அந்த மிஷினையோ இல்லை அந்த எம்ப்ளாயையோ ஸ்மூத்தாக நம்ம ஆப்ரேட் பண்ண விடுறதில்ல. ஸோ ப்ரையாரிட்டி மாறுது அப்படிங்கும்போது அவங்களோட ஒர்க்கையும் முன்ன பண்ணி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ தெர் இஸ் நோ கான்ஸ்டன்ட் ஃப்ளோ. அதனால் எக்ஸாக்டாக என்ன நடந்துகிட்ருக்குது, எக்ஸாக்டாக என்ன அவுட்புட் அப்படிங்கிறது எங்களால் சரியாக கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னார். இதை கேட்டது அலெக்ஸ், ஓகே, அப்போ சப்போஸ் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நாக்கமரா, எக்ஸாக்ட் கணக்கு வேணும் அப்படின்னா இட் கேன் டேக் ஈவன் மந்த்ஸ் டுகெதர் அப்படின்னார். என்னது மந்த்ஸா அப்படின்னு அலெக்ஸ் யோசிக்கும் போதே அவரோட இமேஜினேஷனில் பில் பீச் முன்னாடி வந்து நின்னார். அலெக்ஸ், உனக்கு கொடுத்துருக்க கெடுவுல நாட்கள் கம்மியாயிட்டே வருது, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உன்னை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ரிலாக்ஸ்டாக இருந்துடாத. நான் எந்த டைம் ஆனால் வருவேன், ஈவன் உன்னோட கெடு முடிகிறதுக்கு முன்னாடியே கூட. ஸோ பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொன்னதா அலெக்ஸ்க்கு தோணுச்சு. அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டே, ஸோ இவ்வளோ நாளும் நம்மெல்லாம் பிரமாதமாக வேலை பார்க்குறோம், நம்ம பிளான்ட்லாம் சூப்பராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு மொத்த பிளான்ட்டையும் கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை அப்படின்னார். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசின ஸ்டான்சி, உண்மைதான் பாஸ், அதனால தான் எந்த எக்ஸாக்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷனையும் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாஸ் பேச ஆரம்பித்தார். பாஸ், ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக அந்த பிளான்ட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தோணுது ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னார். என்ன அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் நிமிர்ந்து பார்த்தார். இப்படி மொத்தமாக ஹோல் பிளான்ட் ஹோல் ப்ராசஸையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கிட்ட இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, அது மாதிரி செஞ்சா என்ன அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், சொல்லு பாப், கேட்கலாம் அப்படின்னார். தொடர்ந்து பேசின பாப், இந்த பிளான்ட்டில் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சவன் அப்படிங்கிறனால எந்தெந்த வேலைலாம் எங்களை பெண்டு நிமித்துது, எந்தெந்த வேலைலாம் ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிறது எனக்கு அத்துப்படி. ஸோ அதையெல்லாம் பாட்டில் நெக் ரிசோர்ஸ் அப்படின்னு வச்சுட்டு நம்ம அனாலிசிஸை கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னார். அட, இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு அலெக்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்டேசி பேச ஆரம்பித்தாங்க. நான் இதை வேறு மாதிரி சொல்கிறேனே, எந்தெந்த ஆர்டரெல்லாம் ஆன் டைமுக்கு ஷிப் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற ரெக்கார்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அதை ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட்டுலாம் தேட தேவையில்லை. அப்படி எந்தெந்த ஆர்டர்லாம் ரொம்ப ரொம்ப டிலேடாக டெலிவரி ஆயிருக்கோ அதையெல்லாம் தனியாக பிரிக்கலாம். அந்த பர்டிகுலர் ஆர்டர்ஸில் எந்தெந்த பார்ட்டோ அல்லது எந்தெந்த சப் அசம்பிளியோ தயாராகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் போடுவோம். அந்த பர்டிகுலர் பார்ட்டோ இல்லை அந்த சப் அசம்பிளியோ டிலே ஆனதுக்கு காரணம் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஒர்க் சென்டராக தான் இருக்கும். அந்த ஒர்க் சென்டர் தான் நேச்சுரலி வில் பி த பாட்டில் நெக் அப்படின்னு முடிவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். ஸ்டேசி ஒர்க் சென்டர்னு மீன் பண்ணது இந்த அத்தியாயத்தோட தொடக்கத்தில் பேசினது போல, இட் குட் பி அ குரூப் ஆஃப் மெஷின்ஸ் ஆர் மென் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் போத். ஸ்டேசி இப்படி சொன்னதும்
அலெக்ஸ்க்கு மறுபடியும் ஒரு தெம்பு வந்த மாதிரி இருந்தது. ஸ்டேசி, இப்போ நீங்கள் சொன்னதையே இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். எந்தெந்த ஒர்க் சென்டர் முன்னாடி ஏகப்பட்ட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தேங்கி இருக்கோ அது எல்லாமே ஹெர்பிக்கல் அப்படின்னார். இதை கேட்டது நாக்குமரா, ஹெர்பி அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், என்ன நாக்குமரா, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோட ஸ்கவுட் டூரு, அங்கே ஒரு குண்டு பையன் ஹெர்பி. இதை கேட்டதும் நாக்குமரா சிரிச்சிட்டார். ரைட் ரைட் அலெக்ஸ், எனக்கு ஞாபகம் வருது. ஸோ எஸ், நீங்கள் சொன்னது சரிதான். அதெல்லாம் தான் நமக்கு பாட்டில் நெக் ரிசோர்ஸ். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் சென்டர் காரணமாக தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன்வென்ட்ரி அதிகமாகிட்டே போகுது. அதனால தான் நம்மளோட பிளான்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிக்கு ஒர்க் ஆகாமல் இருக்குது. அதனால தான் நம்மளால் ஆர்டர்ஸை ரைட் டைமுக்கு ஷிப் பண்ண முடியல. ரைட் அப்படின்னாரு. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஸ்மைல் பண்ணார். தொடர்ந்து பேசுகிற நாக்குமரா, நமக்கு இதில் இன்னொரு அடிஷ்னல் டாஸ்க் இருக்குது அப்படின்னார். என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க. இதில் சின்ன ஹெர்பி, பெரிய ஹெர்பி அப்படிங்கிறதையும் நம்ம செக்ரிகேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அட்டாக் பண்ண வேண்டியது பெரிய ஹெர்பியை அப்படின்னார். அதை கேட்டதும் ஸ்டேசியும், ரொம்ப சரியாக சொன்னீங்க நாக்குமரா, பெரிய ஹெர்பியை சால்வ் பண்ணிட்டாவே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இங்கே நம்ம 80-20 ரூலை கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னாங்க. இதை கேட்டதும் அலெக்ஸ், ரைட், இன்னும் ஏன் பேசிக்கிட்டு, லெட்ஸ் கெட் இன் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேசி பக்கம் பார்த்தார். ஸ்டேசி, ஐ நோ பாஸ், எது பெரிய ஹெர்பின்னு கேட்குறீங்க அதானே, நம்ம NCX-10 தான் அப்படின்னாங்க. இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். ஸோ கேட்டுட்ருக்க உங்களுக்கு NCX-10 அப்படிங்கிறது எந்த மிஷின் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே தான் நம்மளுடைய முதல் அத்தியாயத்து அந்த மிஷின். ரைட். ஸோ பேசிக்கிட்டே எல்லாரும் NCX-10 மிஷின் முன்னாடி வந்து நின்னாங்க. அலெக்ஸ் ரொம்ப குறும்பா, பாப், இது உண்மையிலே பாட்டில் நெக் ரிசோர்ஸ்னு உனக்கு உறுதியாக தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பாப், என்ன பாஸ், கிண்டல் பண்ணுறீங்களா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா? அப்படியே கொஞ்சம் சுற்றி பாருங்க பாஸ், இந்த மிஷின் முன்னாடி எவ்வளோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் குவிஞ்சு கிடக்குதுன்னு. எல்லாம் அரைகுறை வேலைங்க. இதில் சிலது வார கணக்கில், அடைய மாத கணக்கில் கூட தேங்கி இருக்குது. அண்ட் பாஸ், ஒன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், வர்ற வழியில் நாக்குமராவும் ஸ்டேசியும் கூட அந்த கம்ப்யூட்டர் அவுட்புட்டை காமிச்சாங்க. டெஃபினட்டாக NCX-10 பெரிய ஹெர்பி தான் அப்படின்னார். இதை கேட்டது நாக்குமரா, அலெக்ஸ், உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இந்த ஏரியாவில் வேலை செய்கிற ஆளுங்க எக்ஸ்ட்ராவாக காதில் காட்டன் வச்சுக்கிட்டு தான் டெய்லி வேலை செய்கிறாங்க தெரியுமா அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், அப்படியா, ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தார். அதுக்கு பதில் சொன்ன நாக்குமரா, வேற என்ன, டெய்லியும் அவங்க காதில் ஒரே பாட்டு தான், உங்களால் தான் ஆர்டர் லேட்டு, உங்களால் தான் ஆர்டர் லேட்டு, சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க. இந்த டயலாகை டெய்லி கேட்டால் அப்புறம் காதில் பஞ்சு தானே வச்சுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். இப்போ பாப் பேச ஆரம்பித்தார். அலெக்ஸ், இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த மிஷின் மேலே எந்த தப்புமே இல்லை. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி இந்த NCX-10 மிஷின் செஞ்ச வேலையை 3 மிஷின் செஞ்சிட்டு இருந்தது. அந்த 3ஐயும் சேர்த்து இந்த ஒரே மிஷின் இப்போ பண்ணுது, அதுவும் ஷார்ட்டர் பீரியடில் அப்படின்னார். இது கேட்டது அலெக்ஸ் கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்தது. அதுக்கு பாப், எஸ் பாஸ், இதுக்கு முன்னாடி 3 மிஷின் இருந்தது, 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ். முதல் ஆப்ரேஷனை செஞ்சு முடிக்க 2 நிமிஷம் ஆகும், ரெண்டாவது வேலைக்கு 8 நிமிஷம், மூணாவதுக்கு 4 நிமிஷம், மொத்தம் 14 மினிட்ஸ். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த NCX-10 வந்த பிறகு இந்த 3 வேலையும் சேர்த்தே 10 நிமிஷத்தில் முடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப முக்கியமாக அக்யூரஸியும் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம கண்ணு முன்னாடி 4 நிமிஷம் சேவ் பண்ணிச்சு. ப்ளஸ் மற்ற 3 மிஷின்கள் ஆக்குபை பண்ணுற ஃபிசிக்கல் ஸ்பேஸும் நமக்கு மிச்சம். ஸோ எப்படி பார்த்தாலும் NCX-10 இஸ் அன் ஆசம் மிஷின் அப்படின்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. பாப், நீ சொல்கிறபடி பார்த்தா வேலை இன்னும் வேகமாகலாம் நடக்கணும், ஆனால் இது ஹெர்பிங்கிறியே அப்படின்னார். அதுக்கு பாப், அங்கே தான் பாஸ் நம்ம கம்பெனியோட சிக்கனமாக செய்கிறது எப்படிங்கிற கணக்கே வருது. அதான் சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்க புது மிஷினை வாங்கி போட்டுடல அப்படின்னு சொல்லி பழைய மிஷின் எல்லாத்தையும் சேல் பண்ணியாச்சு. ஆனால் அதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா? வேலை என்னவோ 3 தான், அதாவது ப்ராசஸ் என்னவோ 3 தான். ஆனால் ஒவ்வொரு ப்ராசஸை பண்ணவும் நம்மக்கிட்ட மல்டிபிள் மிஷின்ஸ் இருந்தது. அதாவது மொதல் வேலையை செய்கிறதுக்கு 2 மிஷினு, ரெண்டாவது வேலையை செய்கிறதுக்கு 5 மிஷினு, மூணாவது வேலையை செய்கிறதுக்கு 3 மிஷினு.
ஸோ இப்போ எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுங்க. ஆனால் இந்த N610 வாங்கி போட்டனால 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பண்ணுற மெஷினை சொல்லி அட்லீஸ்ட் ஒவ்வொரு மெஷினை சேல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மொத்தமாக எல்லா மெஷினையும் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ப்ராப்ளம் வரத்தானே செய்யும் அப்படின்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, அது போகட்டும், அட்லீஸ்ட் இந்த மெஷினையாவது ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டிக்கு ஃபுல் டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்குமா அப்படின்னார். அதுக்கு பாப், அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. முன்னாடி மிஷினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த யாரையும் இந்த மிஷினுக்கு போடல. ஏன்னா இந்த மிஷினில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் இருக்க ஆட்கள் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இல்லை. ஸோ இருக்கிற ஆட்களை வச்சு ஒப்பேத்திட்ருக்கோம். இதுக்கு நடுவில் நம்ம பில் பீச் வந்து கத்திட்டு போனதுக்கப்புறம் இந்த மிஷினில் வேலை செஞ்சுட்டு ஒருத்தனும் வேலையை விட்டு ஓடிட்டான். அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லை. ஸோ நம்ம பில் பீச் வந்துட்டு போன பிறகு இந்த N610 மிஷின் முன்னாடி இருக்கிற ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இதை கேட்டதும் அலெக்ஸ், ஓகே ரைட், நம்ம ஹர்பி நம்பர் 2 யார் அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் சொன்ன நக்கமரா, நம்ம ஃபர்னஸ் தான், வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். எல்லோரும் வந்து நின்ன இடம் ஹீட்டிங் ஃபர்னஸ். டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 1500 டிகிரி. பக்கத்துலேயே போக முடியல. எக்கச்சக்க ஹீட்டு. அந்த மிஷின் மேலே படிஞ்சிருந்த அழுக்கும் அந்த மிஷினோட கண்டிஷனுமே அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இருந்தது. அலெக்ஸால் அங்கே 10 செகண்ட் கூட நிற்க முடியல. ஸோ இந்த செக்ஷனில் வேலை பார்க்குறவங்க பாடு ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னார். அதுக்கு பாப், உண்மைதான் பாஸ், ஏன்னா டெம்பரேச்சர் 1500 டிகிரி. அண்ட் பை த வே, நமக்கு வர ஆர்டரில் பெரும்பாலான ஆர்டர்கள் கண்டிப்பாக இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் முடித்து அதுக்கு அப்புறம்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். ஹீட் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். நம்ம எல்லோரும் பேரிங்கை பார்த்துருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். சைக்கிள், கார், பஸ்ஸு எல்லாத்துலேயும் இருக்கும். நம்ம எல்லோரும் நிச்சயம் பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது கோலி குண்டு விளையாடுறதுக்கு கூட அந்த பேரிங்கில் இருக்கிற பால்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பேரிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் பாலோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த டாபிக். பட் அந்த பால் எப்படி அந்த அளவுக்கு அவ்வளோ லோடை தாங்கி வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஹீட் ட்ரீட்மெண்ட் தான். ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த சர்ஃபேஸ் எல்லாம் எக்ஸ்போஸ்ட் டு தி ஒர்க் ஏரியா, அந்த ஒர்க் சர்ஃபேஸை நல்லா ஹீட் பண்ணி இமீடியட்டாக ஆயில்லையோ அல்லது தண்ணியிலையோ கூல் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அவுட்டர் சர்ஃபேஸ் நல்லா ஹார்டாகிடும், என்ன அடி அடித்தாலும் தாங்கும். ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை தான் அலெக்ஸோட பிளான்ட்டில் ஆல்மோஸ்ட் ஃபார் ஆல் தி காம்பனண்ட்டுக்கோ இல்லை சப் அசம்பிளிக்கோ செய்கிறாங்க. அதை தான் பாப் எக்ஸ்பிளைன் பண்ணார். ரைட். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. பாப் இதை ஒரு ஹெர்பின்னு சொன்னதும் அலெக்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, ஏன் இதை ஹெர்பின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு பாப், ரொம்ப சிம்பிள் பாஸ், இந்த மிஷினோட இன்ஸ்டால் கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 200 காம்பனண்ட்டு கூட நம்மளால் ஹீட் ட்ரீட் பண்ண முடியும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரையாரிட்டி. ஒரு நாளைக்கு 5 இல்லைனா 10 இப்படி தான் நம்ம ஹீட் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் அலெக்ஸ், ஸோ அப்போ ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் மிஷினை நம்ம அதோட எஃபிஷியன்சியில் நாட் ஈவன் 1/10 கூட பயன்படுத்துறதில்ல, அப்படி தானே அப்படின்னார். அதுக்கு பாப், எஸ் பாஸ், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ், பாப் இதையே இன்னொரு ஆங்கிள் வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த மெஷினை இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணாமல் வெறும் 1/10 அப்படிங்கிற அளவுக்கு தான் யூஸ் பண்ணுறவங்க போது நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல? இதுக்கு காரணம் என்னன்றதை அனலைஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டார். இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்காத ஸ்டேசி, நாக்கமரா, பாப் 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இதை பார்த்ததும் அலெக்ஸ், ஆல்ரைட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஹெர்பியில் 2 பெரிய ஹெர்பிக்களையாவது ஐடென்டிஃபை பண்ணோம். லெட்ஸ் கெட் பேக் டு த கான்ஃபரன்ஸ் ரூம் அண்ட் சி வாட் டு பி டன் நெக்ஸ்ட் அப்படின்னார்.